ஹாய் குட் மார்னிங் எல்லாருக்கும். இது வெட்னஸ்டே எடுத்த விலாகுங்க. ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் என்ன பண்ணுறேன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் வீட்டு வேலை தாங்க இருக்கும். யாரோட சத்தம்னு பாருங்கள். ஸோ இந்த மேடம் தான் நல்லா டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி சத்தங்க கொடுக்குறாங்க. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சத்தமாக பேச முடியுமோ பேசுகிறேன். ஓகே, வாங்க vlogக்குள்ள போகலாம். கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமாந்திகம். கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே. நேற்று மழை வந்துச்சுல, எங்கள் வீட்டுக்காரோட யூனிஃபார்ம் வந்து உள்ளே காய வச்சாச்சு துவச்சி. இப்போ வீட்டோட நிலைமை இப்படி தாங்க இருக்குது. இதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ணணும். பெட் கவர் இன்றைக்கி மாற்றி ஆகணும். ஸோ பெட் கவர் மாற்றிட்டேன்னா முடிஞ்சிச்சு. கிச்சன் வந்து டப்பாலாம் நேற்று வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். சிங்கில் கொஞ்சம் தான் இருக்குது. இந்த காஃபி குடிச்ச பாத்திரம் தான் இருக்குது. இப்போ இந்த டப்பாவெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தான் ஆர்கனைஸ் பண்ணணும். இப்போதைக்கு இப்படி தான் இருக்குங்க. எனக்கு இருக்கிறது இந்த 3 ஸ்லாப் தான். ஸோ இந்த 3 ஸ்லாப்பில் நான் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது தான். மிச்ச பொருள்லாம் வந்து மேலே பரன் மேலே டப் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கா, அதுலேயும் வந்து சும்மா ஒரு வாட்டர் பாட்டில், இதெல்லாம் வந்து ரேராக யூஸ் பண்ணுற திங்ஸுன்ட்டு இது மேலே அட்டகாசம் தாங்கலைங்க. மேடமோட அட்டகாசம். இப்போ அந்த சும்மா ஒரு அவங்களோட தண்ணி குடிக்கிற அந்த பாட்டிலில் பெண்ணெல்லாம் ரொப்பி கொடுத்துருக்கேன் உட்கார வச்சு. ரொம்ப ரொம்ப சேட்டை. ஜெரோஸ்லீன் பால். ஜாலி சொல்லு, ஜாலி ஜாலி. நேற்று ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்லேருந்து வரும்போது பூ வாங்கிட்டு வந்தாருங்க. சரி, அந்த பூ வந்து பாப்பா தூங்கினதுக்கப்புறம் கட்டலாம் அப்படின்னு பார்த்தா பாப்பா 10:30 மணி வரைக்கும் தூங்கவே இல்லை. அவள் கண்ணில் சுத்தமாக தூக்கம் இல்லை. சரி, அவளை வச்சுட்டே பூ கட்டினேன். கொஞ்சம் தான் பூ கட்டியிருப்பேன். ஸோ அந்த கொஞ்சம் பூ வந்து இப்போ கொஞ்சம் மார்னிங் தலையில் வச்சுக்கலாம், மட்டும் ஈவினிங் வந்து அதே போல் கட்டி வச்சுக்கலாம். இப்போ தூங்கினதுக்கப்புறம் தான் அந்த கட்டாத பூ கட்டலான்ட்டு எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில். ஸோ எனக்கு வந்து இது ஓல்டு ஹேர் ஸ்டைலாக இருந்தாலும் அந்த ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் பிடிக்கும். ஸோ அந்த ஹேர் ஸ்டைல் தான் இப்போ பண்ணிவிட்டு பூ வைக்க போகிறேன். ஸோ வாங்க அந்த ஹேர் ஸ்டைல் பண்ணி பூ வைக்கலாம். இந்த கிளிப்பு, இந்த பேண்டு வச்சு தாங்க இந்த ஹேர் ஸ்டைல். இதுலேயே தெரிஞ்சிருக்கும், இந்த கிளிப்பை காட்டும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன ஹேர் ஸ்டைல்ன்ட்டு. இந்த கிளிப்பை எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருக்குங்க. என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தா. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து முடி இழுத்து விடாமே நம்மளுக்கு முடி வளர்ந்துருக்கோம்னா அந்த அளவுக்கு என் பொண்ணு வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்காங்க. அடிக்கடிக்கு முடியை பிடிச்சிருக்கிறதுங்க. இது வந்து எல்லா அம்மாக்களும் ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரிட்ஜே எம்டியாக இருக்குங்க. ஒன்றும் இல்லை, இதில் தக்காளி வச்சுருக்கேன். இது வந்து பட்டர் மட்டும் தான் இருக்குது. ஸோ இதுலேயே ஒன்றும் இல்லை, லஸ்ஸி பேக்கெட்டும் ஐஸ் க்யூப் ட்ரே ஒன்றா இருக்குது. அதில் வந்து ஜூஸ் போட்டு வச்சுருக்கேன், கிர்னி பழம் ஜூஸ். இங்கே பூ வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜு கொஞ்சம் துடைக்கணும். அது கேரட், பீன்ஸ், முட்டை, பச்சை மிளகா, அது 3 தான் இருக்குது. இங்கே வந்து முட்டை, நட்ஸு. ஃப்ரிட்ஜை வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். அது ஒரு நாள் செய்யணும். பெட் கவர் எனக்கு சேஞ்ச் பண்ணி ஆகணுங்க. 3 டேஸ்க்கு ஒன்ஸ் மாற்றிடுவேன். ஸோ இது 4 டேஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் மாற்றலைன்னா நல்லா இருக்காது.
ஓகே, இதுதாங்க என்னோடய வேலை கரெக்டாக. இப்போ டைம் வந்து 9:45. ஸோ வாங்க 11 மணிக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சிடறேன் நான். பார்க்கலாம், இது ஒரு சேலஞ்ச் வீடியோவை பார்க்கலாம். ஒரு ஜடை தைக்கிற ஃபங்க்ஷன் கூப்பிட்ருக்காங்க. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். 5ஆம் மாதம் ஜடை தைக்கிறேன்னு கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு இந்த ஒரு பவுல் ஒன்று கொடுத்தாங்க, நலங்கு வச்சுட்டு வந்தோம். அதில் வந்து 2 வளையல், குங்குமம், மஞ்சள் எல்லாருக்கும் தெரியும். இந்த பவுல் கொடுத்தாங்க, போயிட்டு வந்தாச்சு. டைம் வந்து 11 ஆயிடுச்சுங்க. இப்போ ஒலை வச்சாச்சு. இங்கே முட்டை வேக வச்சுட்டு இந்த டப்பாவில் எல்லா பொருளும் அடக்கி கொட்டிட்டு இங்கே ஆர்கனைஸ் பண்ணிடலான்னு இருக்கேன். அவ்வளோதான், கடகடன்னு முடிச்சிடலாங்க. இந்த பிரியாணி ஸ்பைஸ் ஐட்டம்லங்க அது ஸ்டோர் பண்ணுறது. ஸோ இப்போ என்கிட்ட பட்டை காலி, பட்டை வாங்கி ஆகணும். இந்த மராட்டி மக் தான் நான் இப்போது ஃபில் அதாங்க. ஓரளவுக்கு எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இப்படி தான் இருக்குது. ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது மந்த் எண்டில். ஸோ மாதம் ஃபஸ்ட்டில் ஸ்டோர் சாமான் வாங்கினது இப்போது மறுபடியும் ஸ்டோர் சாமான் வாங்க போகிறதுன்றதுனால இப்போ வாஷ் பண்ணி இருக்கிற பொருளே அந்தந்த டப்பாவில் போட்டாச்சு. ஸோ அதனால் எல்லாம் குறைவாக இருக்கும். வீட்டில் பாருங்கள் குப்பையை இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். இப்போ வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பெட் கவரை மாற்றியாச்சு. Five hours later. சப்பாத்தி நைட்டுக்கு டின்னருங்க. சுண்டல் அவிச்சிருக்கேன், எப்படின்னு தெரியல, பார்க்கலாம். இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டா 4 சைடு ஸ்ப்ரெட் ஆகிடும். ஒரே இடத்துல எண்ணெய் இருக்க மாட்டோம். இப்போ கடை கடை சொல்ல வேண்டியது சப்பாத்தி மட்டும். வாங்கக்கா, சப்பாத்தி சுடுறேன். இதோ கடைக்கு போகிறோம். சரி, சமையல் முடிச்சிடலாம்.